டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தொடங்கின 6 வருஷங்களில் 740 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டிய நிறுவனமான வேகூல் பற்றி தான் இப்போ நாம் பார்த்துட்டு வரோம். புதுசாக தொடங்கப்படுற நிறுவனங்கள் பல தங்கள் பேருக்கு பின்னால் டெக் அப்படின்னு போட்டுக்கிற காலம் இல்லையா? அது தப்பு இல்லையே. தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு தான் எல்லா தொழில்துறைகளிலும் ஊடுருவி இருக்குது. டெக்னாலஜியை பெரிய அளவுக்கு உபயோகப்படுத்தி தான் தங்களோட நிறுவனத்தை வேகூல் உருவாக்கி இருந்தாலும் தாங்கள் சாயில் டு சேல் பிஸ்னஸில் இருக்கிறது தான் பெருமையாக நினைக்கிறாங்க வேகூல். தோட்டங்களிலிருந்து நேரடியாக வாங்கி நகரங்களில் விற்கிறதுக்கு இடையில் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு தான் ஏராளம். சரி, தங்களை ஏன் சாயில் டு சேல் பிஸ்னஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க? அதுக்கு காரணம் ஒரு நேர்மறையான சமூக தாக்கத்தை உருவாக்கணும், விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இவையெல்லாம் தானே அவங்களோட இலக்காகவும் கமிட்மெண்ட்டாகவும் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு படி மேலே போய் விவசாயிகளோட விளைச்சலை கூட்ட தரமான விதைகளை கொடுக்குற அளவுக்கு கமிட்மெண்ட். அதனால தான் சாயில் டு சேல். நிறைய பேர் விவசாயத்திலிருந்து விலகி போவதற்கான காரணம் சப்ளை செயினில் உருவாகும் பிரச்சனைகள் தான். சுலபமாக நமக்கு புரியறதுக்காக ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 20 கோடி விவசாயிகள், அமெரிக்காவில் 20 லட்சம் விவசாயிகள். அதுவும் இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் சுமார் 300-400 ஏக்கர் நிலம் இருக்கிறது சகஜமான விஷயம். ஆனால் நம்ம நாட்டில் எத்தனை விவசாயிகள் சின்னதாக ஒரு துண்டு நிலத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இவங்கக்கிட்ட இருந்து வாங்கி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடையில் பொருள்கள் 6 முறை கைமாறும் நிலை. இதோட விளைவு காய்கறிகளும் பழங்களும் அழுகி போகும். அதனால் வேஸ்டேஜும் நிறைய இருக்கும் இல்லையா? இடையில் 6 பேர் இருக்கிறதுனால விவசாயிக்கு பேமெண்ட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் சேர்ந்துடாது. இப்படி டிலே இல்லாமல் இருக்கணும்னா ஒரு வலுவான சப்ளை செயின் இருக்கணும். பொருள்களாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, தகவல் பரிமாற்றமாக இருந்தாலும் சரி, இவை இந்த சப்ளை செயினில் சுலபமாக போய் சேர வேண்டியவங்களை போய் சேரணும். அதில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது டெக்னாலஜியை உபயோகப்படுத்தினாதான் முடியுங்கிற தொலைநோக்கு பார்வை கார்த்திக் கிட்டையும் சஞ்சய் கிட்டையும் இருந்தது. இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சப்ளை செயினை உருவாக்க உதவியாக இருந்தவை 3 விஷயங்கள். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக சிறப்பாக இருந்ததால் எந்த கிராமமாக இருந்தாலும் சரி தோட்டம் வரை நேரடியாக இவங்களோட வண்டிகள் போக முடிஞ்சுது. அடுத்தது, ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட் பெனட்ரேஷன்னால் தகவல் தொடர்பு எளிதாக இருந்தது. பணப்பரிமாற்றமும் டிஜிட்டலாக வேற போனதால் இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் தானே. இவையும் வேகூலுக்கு சாதகமாக இருந்தது. வட இந்தியாவிலிருந்து வர பழங்களும் காய்கறிகளும் தென்னிந்தியாவுக்கு வரணும்னா ட்ரக்கிங் காஸ்ட்டை சமாளிக்கணும். சஸ்டெயினபிள் மார்ஜின்ஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு தோட்டம் டு கிச்சனோட கடைசி பகுதியான அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் இன்றைய பாடம் என்னன்னு பார்க்கலாம். முதல் பாடம், பேஷன் இருந்தால் கமிட்மெண்ட் நிச்சயம் இருக்கும். இவற்றோடு சேர்ந்து ஒரு டிரைவ் இருந்தால் வெற்றி படிகளை நிச்சயமாக ஏறி போக முடியும். வேகூல் நிறுவனர்கள்கிட்ட இருந்தது தொழில் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் மூலமாக சமூக தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பேஷன். அதுக்கு அவங்க கொடுத்த கமிட்மெண்ட், அவங்கக்கிட்ட இருந்த அந்த தீராத டிரைவ் ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனரும் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தால் விவசாயிகளுக்கு என்ன செய்யலான்னு யோசித்து விதைகளை வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிருப்பாங்க. சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா? 2வது விஷயம், நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் தான் வெற்றியும் வளர்ச்சியும் நமக்காக காத்துட்ருக்கு. 2 பகுதிகளாக இந்த கதையை கேட்குற நமக்கு கார்த்திக்கும் சஞ்சயும் எந்த விதமான ரிஸ்க் எடுத்தாங்கன்னு நல்லாவே புரியும். ஒருத்தர் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் சௌகரியமான ஒரு வேலையை விட்டுட்டு வந்தார். இன்னொருத்தர் அமெரிக்காவில் படிச்சுட்டு இந்தியாவோட வளர்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சி வந்தவர். செய்யணும்னு நினச்ச தொழிலோ சுத்தமான அன்ஆர்கனைஸ் செக்டர், பழக்கப்படாத ஒரு துறை. ஆனால் 2 பேரும் தங்களோட கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா? இந்த புரிதலும் ஆண்டர்ப்ரனருக்கு முக்கியம். நாசிக்கிலிருந்து வெங்காயம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா இடையில் என்னவெல்லாம் நடக்கும், அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.